ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிறகடிக்க ஆசை அப்படிங்கிற சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசை சீரியலில் விஜயா வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் பட்டம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக எப்படியாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதாவது வந்து ஐடியா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மீனா வந்து பார்த்திங்கன்னா, நான் அவங்க அப்பா இறந்து கூட வந்து மருமகளை ஏற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி ஒரு பையனை வந்து வீட்டில் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வராங்க, கிறிஸை போட்டு கொஞ்சம் கொஞ்சம்னு கொஞ்சுறாங்க. இதை பார்த்து உடனே வந்து வீடியோ எடுக்கிறாங்க. இவங்க வந்து பார்வதி வீடியோ எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீனாவுக்கு பட்டு புடவை கொடுக்குறாங்க. நிறைய புடவைலாம் கொடுத்து ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொடுக்க சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே தலையே சுற்றுது. என்ன ஆச்சு? உடனே முத்து எனக்கு தலை சுற்றுது. முத்து, சுருதி, ரவி எல்லாருக்குமே இந்த அண்ணாமலை என்ன தான் ஆச்சுங்களா? இல்லைங்க, எனக்கு பிடிச்ச மருமகள் இல்லையா, என் தங்கம் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது மீனா இப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து நமக்கு வந்து நல்லா இல்லை, கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. யாரும் இப்படி பண்ண மாட்டாங்க. இது கதை அப்படின்னாலும் கொஞ்சம் ஓவர் இமேஜினேஷன் வந்து மக்களுக்கு பிடிக்கிறதில்ல. இப்போல்லாம் உண்மையை தான் அந்த மக்கள் வந்து விரும்புகிறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கொஞ்சின உடனே பார்வதி சொல்கிறாங்க. வீடியோ உடனே சுருதி வந்து கேட்குறாங்க, ஏன் இப்போ வீடியோலாம் எடுக்கிறாங்க, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. இவங்க எதுக்காக வீடியோ எடுக்கிறாங்க ஒவ்வொன்றத்தையும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கெஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, சும்மா அவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சுருதி வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. ரோகிணிக்கு பார்த்தோன்னே வயர் எழுதி இவ்வளோ நாளாக தங்கம் வந்து எங்கூட இருந்தாங்க, இப்போ திடீர்னு மீனாவை கொஞ்சுறாங்களே, என்னாச்சு அப்படி தெரியல, இது உண்மையாக ஆயிருமா இப்போ? அப்போ என்ன வந்து அவமானப்படுத்துகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து வயர் எரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் இங்கே வந்து காட்டுறாங்க, அண்ணாமலை முத்துக்கெலாம் தலை சுற்றுது, என்னாச்சுன்னே தெரியல, எதுக்காக கொஞ்சுறாங்க அப்படின்னு வந்து தெரியலையே அப்படின்னு சொல்லி திகைச்சு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் கோயிலில் வந்து காட்டுறாங்க, சீதாவோட அம்மா வந்து நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அங்கேருந்து வந்து சீதாவோட மாமியார் வராங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சீதாவுக்கு வந்து தாலி பிரித்து கோக்க போகிறோம், அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து ஃபங்க்ஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக வரோம். அப்படியே மீனாவும் வருவாங்க. மீனாவோட வீட்டுக்காரரையும் கூப்பிடணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் வரணும் அப்படி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் அங்கேருந்து அப்போ கரெக்டாக வந்து மீனா வந்துடுறாங்க. உடனே சொல்கிறாங்க, உடனே மீனாவும் வந்து குழப்பம் அடைகிறாங்க. இப்போ மறுபடியும் வந்து ஒரு பிரச்சனை வருமா அப்படி தெரியல. ஏன்னா வந்து முத்து வருவாரா மாட்டாரா அப்படி தெரியல. இப்போ வந்து இவங்களுக்கு தாலி பிரிச்சு ஃபங்க்ஷனில் வந்து இவங்க வரப்போகிறாங்களா அப்படி தெரியல. ஏன்னா முத்துக்கு ஏற்கனவே அருணை வந்து பிடிக்காது. இப்போ கல்யாணம் ஆனாலும் சுத்தமாக வந்து அவருக்கு வந்து பிடிக்கிறதில்ல. ஆனால் இவங்க கண்டிப்பாக வந்தே ஆகணும்னு சொல்ல போகிறாங்களா, என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு தெரியல. பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தொடர் வந்து கொஞ்சம் விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து எப்போவுமே முன்னால் வந்து பார்த்திங்கன்னா 6, 7 இருந்தது. இப்போ 5, 4 மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கு. இந்த தொடர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி போய்கிட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்தா விஜய் டிவியில் எப்படி இருந்தாலும் முதல்ல இது இருக்குது. இதுக்கு அடுத்து 2வது வந்து ஐயனார் துணை அப்படிங்கிற சீரியல் 2வது இடத்துல இருக்குது. பாக்கியலட்சுமி சீரியல் வந்து டிஆர்பி ரேட்டில் நல்லா இருந்தது. இந்த வாரத்தோட இந்த சீரியலும் தங்கமகள் இந்த 2 சீரியல்லேருந்து முடிய போகுது. அதுக்கு பதில் ஒரு சீரியல் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க, மகளே மருமகளேன்னு 3 மணிக்கு வந்து போட போகிறாங்க. இன்னொரு சீரியல் வந்து பாக்கியலட்சுமி சீரியலுக்கு பதில் என்ன சீரியல் வரப்போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.